அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் நிறைய வெரைட்டியில் நம்ம சாம்பார் செய்வோங்க. இப்போ இந்த அரைச்சி விட்டு மசாலா அரைச்சி விட்டு நம்ம சாம்பார் செய்ய போகிறேன். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பாடு இருந்தாலும் சாப்பிட்லாங்க. அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான மசாலா நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் பேனில் நான் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கிறேங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதோடய ஒரு 3 காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துடலாம். நீங்கள் இதை கருக விட்டுறக்கூடாதுங்க. இந்த மசாலா அரைச்சி நம்ம சேர்க்கும்போது சூப்பராக இருக்குங்க சாம்பார். நம்ம சேனலில் ஏற்கனவே நான் நிறைய வெரைட்டியில் சாம்பார் போட்டிருக்கேன். இந்த சாம்பார் அரைச்சி விட்டு நம்ம மசாலா செய்கிறதுனால அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. இங்கே ஹோட்டலில் போய் சாப்பிட்றதோட சுவை அப்படியே இருக்கும். பாருங்கள், இதெல்லாம் நல்லா ஆறுனதும் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு 2 பல்ஸ் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தண்ணி ஆரம்பத்திலே ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக அரைஞ்சி வராது. அதோடய ஒரு 4 சில்லு தேங்காய் மேலே இருக்க ப்ரௌன் கலர் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்து வந்துட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துட்டு ஒரு கேரட், பெரிய கேரட்டாக எடுத்து சேர்த்துக்கிறேன். அதோடய இப்போ ஒரு 2 முருங்காய் கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 தக்காளி, பழமான தக்காளி அரிஞ்சு சேர்த்துட்டு ஒரு 3 கத்திரிக்காய் நான் அரிஞ்சு சேர்த்துருக்கேன். நம்ம வதக்கும் போது அந்த சமயத்தில் கத்திரிக்காய் அரிஞ்சிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ கொஞ்சமாக மட்டும் நான் மசாலா சேர்க்க போகிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மல்லி மிளகாய் சேர்த்து அரைச்ச தூள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நீங்கள் ரொம்ப நேரம் இதை ஒன்றும் வதக்க தேவையில்லை. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் இப்போ வேக வச்சுட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு உப்பு போட்டு நீங்கள் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அந்த காய்கறி லைட்டாக மூழ்கிற அளவுக்கு இருந்தாலே நமக்கு போதும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். கரெக்டாக நமக்கு ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு அதை விட கம்மியாகவே உங்களுக்கு சீக்கிரமே வெந்து வந்துடும். ரொம்ப நேரமும் காய்கறியை வேக வைக்காதீங்க. இப்போ ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்குங்க துவரம்பயிறு வேக வச்சு எடுத்து வச்சுருந்ததை அதோடு சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் நான் தண்ணி ஊற்றிருக்கேன். பருப்பை நீங்கள் ரொம்பவும் குழைய வேக வச்சு சாம்பார் செய்யாதீங்க. என்றைக்குமே அதோட டேஸ்ட்டு வேறு மாதிரி ஆயிரும். 1-2 பருப்பு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பாருங்கள், பருப்பை சேர்த்து மூடி வச்சு திரும்ப நான் ஒரு 2 கொதி விட்டுற போகிறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா காய்கறியும் அதே சமயம் வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சி ஊற்றிடுறேங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவையும் அதோடு இப்போ ஃபைனலாக சேர்த்துடலாம். நம்ம மசாலா சேர்த்த உடனே உங்களுக்கு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு நிமிஷம் உங்களுக்கு அந்த கொதி வந்தாலே போதும். நம்ம புளி ஊற்றி மசாலா ஊற்றி கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மட்டும் நான் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேங்க. நல்லா அந்த மசாலா ஊற்றின உடனே நமக்கு கம்மன்னு சாம்பாரோட ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க, இப்போ இறக்கி வச்சிடறேன். இப்போ ஃபைனலாக ஒரு தாளிப்பு நம்ம பார்த்துடலாம். தாளிக்கிற கரண்டியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன், கடுகு பருப்பு ஒரு 1/4 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிச்சதும் ஒரு அரை வெங்காயம் எடுத்து நறுக்கி போட்டிருக்கேங்க. வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு நமக்கு கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த சமயத்தில் கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்து அப்படியே தாளித்து நம்ம ஊற்றிட வேண்டியதாக சாம்பார்லங்க. இந்த சாம்பார் உங்களுக்கு இட்லி, தோசைக்கு கூட சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். சூடான சாதத்தோடு சொல்லவே தேவையில்லைங்க. ஒரு உருளைக்கிழங்கு பொரிச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக இந்த சாம்பாரை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.